பகுதி 21. இந்த கதை குமார் ஸ்டோரிஸ் சேனலால் உருவாக்கப்பட்டது. மேலும் இது போன்ற தொடர்களை கேட்க நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆதித்யா அவளிடம் அவ்வாறு கூறிவிட்டு எழுந்து செல்லும்போது ராணி மீண்டும் தடுத்தாள். எதுக்கு நீங்க எங்களை எச்சரிக்கிறீங்க? என தெரிஞ்சுக்கலாமா என்றாள். நான் ஒன்னும் உங்களை எச்சரிக்கல, எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொன்னேன், போதுமா என்றான். அவள் மனதில் ஒன்றை உறுதிப்படுத்தினாள். அது அவளுக்கு ஏற்படும் அந்த சாத்தியமற்ற சக்தியின் அலை அது அவனிடமிருந்துதான் வருகிறது என்பதை. ஆகையால் தான் அவள் வேண்டும் என்று ஆதித்யாவிடம் பேச்சு கொடுத்து ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தாள். ஆதித்யாவும் அவளை விட்டு விலக எண்ணினாலும் அவள் மீண்டும் மீண்டும் ஆதித்யாவை இடைமறித்து பேசினாள். ராணி கேட்ட கேள்விக்கு ஆதித்யா அவ்வாறு பதில் கூற, அதற்கு ராணி, எங்களுக்கும் தெரியும், அதை எப்படி சமாளிக்கணும்னு என தெரிஞ்சுக்கலாமா என்றாள். அவள் மீண்டும் ஆதித்யாவை பார்த்து, ஆனால் உங்களை பார்த்தா இந்த இடத்தை சேர்ந்தவர் மாதிரியே தெரியலையே என்றாள். அப்போது இருவரும் பேசிக்கொண்டே அங்கு சுற்றி பார்க்க அங்கு இருந்த பல பேர் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சென்று இருந்தனர். சிறிது ஆட்கள் மட்டுமே இருந்தனர். அதிலும் பாதி பேர் உறங்கிக் கொண்டிருந்தனர். உறக்கத்திலிருந்து எழுந்தவர்கள் அனைவரும் அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட்டனர். காரணம், அங்கு நின்ற இரு தளபதிகள்தான். எப்படியும் அவர்கள் இங்கு சண்டை செய்யத்தான் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அங்கிருந்து சென்று விட்டனர். ராணிக்கு மட்டுமே அந்த தளபதிகள் தன்னையும் தன் குழுவையும் கொல்ல வந்திருப்பது தெரியும். மற்ற நண்பர்களுக்கு அதை பற்றி தெரியாது என்பதால் அனைவரும் எழுந்து செல்வது சாதாரண விஷயம் என்று எண்ணிக்கொண்ட அவர்கள் அங்கேயே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஒரு வாள் சக்தி ராணியின் முதுகை நோக்கி வருவதை அசராமல் பார்த்தான் ஆதித்யா. ஆதித்யாவின் கண்களில் தெரிந்த அதிர்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் வாள் ஒளியையும் கண்ட ராணி வேகமாக தன் கைகளில் ஒரு வாளை வரவழைத்து அந்த வாள் சக்தியை தட்டினாள். அவர்களது சக்தியும் இராணியின் கத்தியும் மோதிய போது பூம் என்ற சத்தத்துடன் அந்த இடத்தில் ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது. உடனே அந்த இரண்டு தளபதிகளில் ஒருவன், ஓ, நாங்க இதுக்கு தான் வந்திருக்கோன்னு உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானே என்றான். அதற்கு ராணி அவர்களை பார்த்து, நீங்கள் யார் என்று தெரியும், நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதும் தெரியும், முதுகில் குத்துறவங்க தானே நீங்க, உங்களை நம்ப முடியுமா என்றாள். அதே நேரம் ஆங்காங்கே இருந்த ராணியின் நண்பர்கள் எழுந்து அவர்கள் கையில் கத்திகள் வரவழைத்து கொண்டு ராணியின் அருகிலேயே ஓடி வந்தனர். என்னாச்சு என்று கேட்க, ஜாக்கிரதையா இருங்க, அவங்க இரண்டு பேரும் சாதாரண ஆள் இல்ல, கடாமகனோட தளபதிகள் ஆட்கள், அவங்க இங்க வந்திருக்கிறது நம்மளை கொல்லத்தான் என்றாள். என்ன, இது துரோகம், துரோகம், நம்ம செஞ்ச ஒப்பந்தத்துக்கு எதிரா நீங்க நடந்துக்கிறீங்க, இது மட்டும் எங்க தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்றான். உங்களை இங்கே இருந்து விட்டால் தானாடா நீங்க போய் இங்கு நடந்ததை பற்றி சொல்வதற்கு என்று கூறி இரண்டு தளபதிகளில் இன்னொருவன் தன் கைகளில் ஒரு பச்சை நிற சக்திகளை வரவழைத்து நால்வர் மீதும் ஏவினான். அதே நேரம் ராணி கையிலிருந்த வாளை ஒரு சுழற்ற அவள் வாளிலிருந்து ஒரு சக்தி அந்த பச்சை நிற சக்தியுடன் மோதி வெடித்தது. அந்த இடமே சிறிது நடுங்கியது. பாதாளம் என்பதால் அந்த வெடிப்பு சத்தம் அவர்கள் காதில் ஓங்கி ஓங்காரமாக எதிரொலிப்பது போல் ஒலித்தது. அந்த ஒலி இருவரையும் சிறிது ஆட வைத்தாலும் இருப்பினும் அவர்கள் சண்டையை தொடர்ந்தனர். ஆதித்யா இதில் எதிலும் தலையிடாமல் ஒளிந்தவாறு நின்று கொண்டான். ஆதித்யாவின் முன்பு ராணி மற்றும் அவளது நண்பர்கள் நிற்க அவர்கள் எதிர்ப்புறத்தில் இரண்டு தளபதிகள் மற்றும் சில ஓனாய் அரக்கர்கள் நின்றனர். அப்போது அந்த தளபதி ஓனாய் அரக்கர்களை பார்த்து, போய் கொல்லுங்கள் என்று கூறினான். இரண்டு தளபதிகளும் பின்னால் நிற்க 4-5 ஓனாய் அரக்க வீரர்கள் நால்வரை நோக்கி ஓடி வந்தனர். அப்போது ராணி மற்றும் அவளது நண்பர்கள் அவர்களுக்குள் சண்டை செய்ய தொடங்கினர். வாள் சண்டையில் ஈடுபட்டு அங்கிருந்த ஓனாய் அரக்கர்கள் நால்வரை கொன்ற பிறகு அந்த இரண்டு தளபதிகளையும் பார்த்து, எளிதாக எங்களை நீ கொன்னுடலாம்னு நினைச்சியா? நாங்க சூரிய சோழ ஆசிரியரோட மாணவர்கள், அவரோட மாணவர்களை உன்னால் கொல்ல முடியும் என நினைக்கிறாயா என்றாள் ராணி. அதை கேட்ட ஆதித்யா தன் புருவத்தை உயர்த்தி ராணியை பார்த்தான். என்ன, இவர்கள் சூரிய சோழன் பள்ளியை சேர்ந்தவர்களா என்று யோசித்தான். அவன் யோசிப்பதையே தட்சகனும், ஆமாம், இவர்கள் சூரிய சோழன் பள்ளி என்றால் நீ செல்ல வேண்டும் என்று கூறினாய், அந்த பள்ளிதானே என்றது. ஆமாம், இவர்கள் அந்த பள்ளி என்றால் நான் கண்டிப்பாக இவர்களுக்கு உதவி செய்தாக வேண்டும் என்று கூறினான். அதற்கு தட்சகன், உன்னிடம் தற்போதிருக்கும் சக்தியை வைத்து அவர்களுடன் சண்டையிட முடியாது ஆதித்யா, ஆகையால் நீ ஒதுங்கியே இரு என்றது. அதற்கு ஆதித்யா, இல்லை, நான் ஏதேனும் ஒரு சிறு உதவியாக அவர்களுக்கு செய்ய அவர்களை காக்க வேண்டும், இல்லையெனில் நாளை பின்னர் நான் அந்த பள்ளியில் சேர்ந்த பிறகு இந்த பள்ளிக்கு நான் துரோகம் செய்தவனாக அறியப்படுவேன், ஆகையால் சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரத்தில் நான் இவர்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் என்று எண்ணி தூளத்தில் நின்று சண்டையை பார்த்தான். அப்போது எதிரே நின்ற இரண்டு தளபதிகளில் ஒருவன் ராணியை பார்த்து, நீ வாள் சண்டையில் நன்றாக செயல்படுத்துகிறாய்,
என் வாள் யுக்திகளை உன்னால் தடுக்க முடிகிறதா என்று பார்க்கிறேன் என்று கூறி அந்த ஓநாய் அரக்கன் தன் முதுகில் என்ற ஒரு நீல நிற வாளை எடுத்தான். இன்னொரு கையில் பச்சை நிற வாள் வைத்திருந்தான். அதை பார்த்த ராணி இரட்டை வாள் சக்தி என்று அதை பார்த்தாள். இதை எப்படி தாக்கு பிடிப்பது என்று தெரியவில்லை என்றவள் அதை பார்த்து தயாராக நிற்க, அதே நேரம் அதற்கு அருகில் இருந்த மற்றொரு தளபதி மற்ற நால்வருடனும் தனது மாய உருவத்தை வரவழைத்து போராடத் தொடங்கினான். தன்னை போன்ற உருவங்களை வரவழைத்து அந்த 3 வீரர்களுடன் அவன் போராட, மற்றொரு தளபதி ராணியுடன் சண்டையிட விரைந்தான். அவன் தனது வாளை அசைத்தான். நீல மற்றும் பச்சை நிற 2 கதிர்கள் ராணியை நோக்கி பாய்ந்தன. வாள்வெட்டு என்று கத்தி முன்னோக்கி தனது வாள் சக்தியை வீசினாள் ராணி. 2 சக்திகளும் மோதியது. ராணி சிறிது பின்னோக்கி தள்ளப்பட்டாள். முன்னேறிய அந்த தளபதியை பார்த்து, இவ்வளவுதான் உன் சக்தியா என்றாள். அதற்கு அவன், பரவாயில்லை, நீ சொன்ன மாதிரி உன்னோட ஆசிரியர் உனக்கு சிறிது சிறந்த நுட்பங்கள் தான் கற்றுக் கொடுத்திருக்கான் என்று கூறியவன் தன் கால்களையும் முன்னே அடியெடுத்து வைத்தவன் வாளை முன்னும் பின்னும் மாற்றி தலைக்கு மேல் ஒரு சுழற்றி தீப்புளம்பு நுட்பம் என்று கூறி முன்னே அசைத்தான். அப்போது அந்த ஓநாய் மனிதனின் தலைக்கு மேல் ஒரு நெருப்பு புலம்பு உருவாகி அது ராணியை நோக்கி சென்றது. ராணியும் தனது கத்தி நடுவே கைவிரல்களை வைத்து நீர் உறுப்பு ஆற்றல் சக்தி என்று கூறி அவளை நோக்கி பறந்து வரும் அந்த பந்து போன்ற நெருப்பு உருண்டையை 2ஆக வெட்டினாள். அந்த நெருப்பு உருண்டை 2ஆக வெட்டப்பட்டு இரு திசையிலும் சென்று விழுந்தது. அதை பார்த்த அந்த வாள் தளபதி அரக்கன் அதிர்ச்சியாவது போல, என்ன, எப்படி? அவனை பார்த்த ராணி தன் வாளை உதறி சுழற்றி கீழே இயக்கியவள், இவ்வளவுதானா என்றாள். அப்போது மீண்டும் ராணியை பார்த்த அந்த தளபதி மர்மமான புன்னகை விடுத்தான். அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு நீ நினைச்சியா என்று தன் கைகளில் ஏதோ ஒரு செய்கை செய்தான். அந்த மந்திர முத்திரை மற்றும் அவனது புன்னகையில் இருந்த மர்மத்தை உணர்ந்த ராணி, என்ன நடக்குது, ஏன் அவன் அப்படி சிரிக்கிறான் என்று அவள் எண்ணி முடிவதற்குள் ராணியின் இடது மற்றும் வலது புறத்தில் சென்று விழுந்த அந்த உருண்டை எரியத் தொடங்கியது. ராணி அதை தடுத்ததை நினைத்து சந்தோஷப்பட்ட அதே நேரத்தில் எதிரே நின்ற அந்த தளபதியே தன் பச்சை மற்றும் நீல வாள்களின் பிடிகளையும் இரு திசைகளிலிருந்து ஒன்றாக அவன் சேர்க்க, அவன் கைப்பிடி நடுவே இறுக்கமாக 2 புறத்திலும் வாள்கள் உருவாகியது. அதே போன்று அவன் உருவாக்கி அனுப்பிய நெருப்பு பந்தும் சட்டென தரையிலிருந்து எழுந்து ராணியை சூழ்ந்தவாறு 2மே இரு திசையிலும் ராணியை நோக்கி வந்தது. திடீரென அது வருவதை பார்த்த ராணி 2 கைகளையும் கை நீட்டி அதை தடுத்து நிறுத்த, அவள் கையில் இருந்த வாள் சட்டென கீழே விழுந்தது. இப்போது ராணி அதை விட்டு வாளை எடுக்க நினைத்தால் அந்த நெருப்பு பந்து ராணியின் மீது மோதி பலத்த காயத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அவள் இதை நீண்ட நேரம் தடுத்து நிறுத்த முடியாது. அதற்குள் அந்த தளபதி இவள் அருகே வந்து இவளை வெட்ட நேரிடும். என்ன செய்வது என்று யோசித்தவள் கடுமையாக அந்த 2 நெருப்பு பந்துகளை இரு திசையிலும் தடுத்து நிறுத்த தனது உச்சபட்ச சக்தியை பயன்படுத்தினாள். அவள் கஷ்டப்படுவதை பார்த்த அவளது நண்பர்கள் இவளிடம் வந்து அவளுக்கு உதவ முற்படும் போதெல்லாம் அந்த மந்திரம் நிறைந்த தளபதி அவனது உருவ பொம்மைகள் போன்ற ஆட்களை உருவாக்கி இவர்களுடன் சண்டையிட்டு இவர்களை தடுத்து கொண்டே இருந்தான். இந்த 2 தளபதிகளும் புகழ் பெற்றதற்கு காரணமே இவ்வாறு ஒருவன் தந்திரம் நிறைந்தவன், மற்றொருவன் வாழ்வித்தையில் சிறந்தவன். ஆகையால் அவர்கள் தந்திர வித்தைகளை வைத்து அனைவரையும் வீழ்த்துவதால் தான் இவர்களை கண்டு அநேக வீரர்கள் பயப்படுவார்கள். இவர்களை பற்றி முழுமையாக தெரியாததால் ராணி இப்போது அவர்களது சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டாள். இப்போது அந்த வாள் தளபதி ஒருவன் தன் கைகளில் கத்தியை சுழற்றி கொண்டே ராணியை பார்த்து, நீ எல்லாம் என் முன் சிறுபுள்ளை என்றான். ராணி அந்த நெருப்பு உருண்டையால் தாக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று தன் கைகளை அதிலிருந்து எடுத்து தப்பிக்க முயன்றாள். ஆனால் திடீரென வெட்டப்பட்ட அந்த நெருப்பு உருண்டை இவள் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டு எடுக்க முடியாத அளவிற்கு இவளிடமிருந்து சக்தியை உறிஞ்சத் தொடங்கியது. அதனால் அவள் திடுக்கிட்டாள். நான் எவ்வளவு பேரை இது போல் சிக்க வைத்திருக்கேன், அப்படி இருக்க எங்களை நீ எளிதில் சமாளித்து விடலாம் என்று எண்ணி வந்தாயா என்று தனது கத்தியை இருபுறத்திலும் சுழற்றி கொண்டே அருகில் வந்தான். ராணியின் பின்னிருந்த ஆதித்யா என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்போது இடையில் புகுந்தாலும் காப்பாற்றுவது என்பது அரிதானது. ஏனெனில் ராணியுடன் இணைந்து சண்டையிட்டால் கூட அந்த தளபதியுடன் போராட முடியும். ராணி சிக்கியிருக்கும் இடத்திலிருந்து தப்பிக்கும் வரை அவனை தடுப்பது என்பது அசாத்தியம். ராணியின் குழுவில் இருக்கும் யாருடைய சக்திக்கும் ஆதித்யாவின் சக்தி ஈடாக இல்லை. அவன் மிகவும் குறைந்த சக்தியே கொண்டிருக்கிறான். அவன் பதட்டமாகவும் பயமாகவும் என்ன செய்யறது என்று தன் கைகளை பிசைந்து கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் அவர்களை பார்த்து கொண்டிருக்க, அப்போது ராணி அருகே வந்த தளபதி தனது நீல நிற வாளை தலைக்கு மேலே உயர்த்தியவன், உன்னோட கடைசி ஆசை இந்த குகையிலேயே முடிஞ்சு போகட்டும் என்று கூறி ராணியின் கழுத்தை வெட்ட வந்தான். ராணியை வெட்டப்போகும் அந்த ஓநாய் அரக்கனை பார்த்து கொண்டிருந்த அவளது நண்பர்கள் இல்லை என்று பலமாக கத்தினர். ஆதித்யாவால் இப்போது ஒன்றும் செய்ய முடியாது என்பது அவனுக்கே புரிந்தது.
இருப்பினும் ஆதித்யாவின் மனதும் மற்றும் கண்கள் ஏதேனும் செய்தியாக வேண்டும் என்று துடித்தது. அவனது இதயம் படபடக்கத் தொடங்கியது. அவனது கட்டுப்பாட்டை மீறுவது போல் அவனுக்கு தோன்றியது. இதய துடிப்பு அதிகரிக்க அதிகரிக்க அவன் கண்கள் மூடினான். ராணியின் கழுத்தை அறுக்க அருகே வந்தது வாள். அப்போது திடீரென ஒரு வெள்ளை நிற வெள்ளி ஈட்டி ராணியின் காதை ஒட்டி பறந்து சென்றது. அது முன்னே நின்று அந்த வாள் தளபதி ஓநாயின் மார்பில் பாய்ந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த ஓநாய் மனிதன் 2 அடி பின்னே சென்றவன் அந்த வெள்ளி ஈட்டியை தொட்டான். அப்போது அவன் கைகள் நடுங்கத் தொடங்கியது. இது எந்த வகையான ஆயுதம் என்று கூறியவன் அவன் இதயத்திலிருந்து சிரமப்பட்டு அந்த வெள்ளி ஈட்டியை வெளியே எடுத்து கீழே போட, மீண்டும் அந்த ஈட்டி அங்கிருந்து எழுந்து பறந்து மீண்டும் ராணி பின்பக்கம் சென்றது. அதை பார்த்த அந்த தளபதி, ஏ மிருக மனித, என்னை தாக்கும் அளவிற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா என்று அவன் கேட்கும்போதுதான் ராணியின் பின்பக்கம் இருட்டில் ஒழிந்திருந்த ஆதித்யா 2 அடி எடுத்து வைத்து முன்னே வந்தான். அப்போது அவனது இடது கையில் இருந்த ஈட்டியை பார்த்த ராணி திடுக்கி அதிர்ச்சி அடைந்தாள். ஏனெனில் முன்பு பார்த்தபோது அவனது இடது கை மற்றும் இடது காது மிருகத்துக்குடையது போல் இருந்தது. ஆனால் இப்போது அவன் கை மனித கையாக இருந்தது. அவன் தலையில் இருந்த துணியை விலக்கியவன் ராணி பிடித்திருந்த நெருப்பு உருண்டைகளின் ஒரு பகுதியை தன் ஈட்டியால் வேகமாக குத்தினான். பூம் என்ற சத்தத்துடன் ஒருபுறம் அது வெடித்து ராணியை தூக்கி பின்னோக்கி எறிந்தது. மறுபுறத்தில் அந்த கல் தானாக கீழே விழுந்தது. ராணிக்கு அதில் சிறிது காயங்கள் ஏற்பட்டாலும் இருப்பினும் அவளுக்கு சொல்லும்படி பெரிய காயங்கள் இல்லை. இவன் அந்த கல்லை அழித்தால் மட்டுமே ராணி அதிலிருந்து வெளியே வர முடியும். இல்லையெனில் ராணி அவளது உயிர் சக்தி முழுமையாக வெளியேறும் வரை அதற்குள் சிக்கித்தான் இருக்க நேரிடும். ஆகையால் சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று இவன் இதை செய்து அவளை வெளியே கொண்டு வந்தான். பிறகு ஆதித்யா 2 அடி முன்னால் நடந்து வர ராணி திகைப்பாக ஆதித்யாவையே பார்த்தாள். இவன் மனிதனா, மிருக மனிதனாக வேடமிட்டு இங்கிருந்தானா என்று அவள் தனது வலது கையை இடது கையால் பிடித்துக்கொண்டு கேட்டாள். அப்போது இங்கு நடந்ததை தூரத்திலிருந்து பார்த்த மந்திர சக்தி படைத்த இன்னொரு தளபதி வாள் தளபதி அருகே வந்து, என்ன கோடகா, இவன் சக்தி வாய்ந்தவன் போல் தெரிகிறது என்றான். நாம் இருவரும் சேர்ந்துதான் இவனை போராட வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், அவன் கையில் இருக்கும் ஆயுதம், அதை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா என்றான். என்ன, ஏன் கேட்கிறாய் என்று சடையன் கேட்டான். அது மேலும் நாளைய தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.